சங்கீதம் புத்தகம் 94வது வசனம், முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4 வசனம் வாசிங்க. நீதி 94ஆம் சங்கீதம் 1-4. நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டுகிற தேவனே, நீதியை சரிகட்டுகிற தேவன். நீதினா எல்லாருக்கும் வேலை இல்லை. நீதினா உண்மை. எல்லாருக்கும் நீதி செய்கிற தேவன் உண்டு. நீதியை சரி கட்டுற தேவனா இருக்காரு. நமக்கு நீதி கிடைக்கலையே, நம்மளை விசாரிக்க யாரும் இல்லையே, இப்படியே நம்ம வாழ்க்கையை இப்படியே கடந்து போயிடுமான்னு நினைப்போம். அனைவருக்கு நினைப்போம். நம்மளுக்கு ஒரு தகப்பன் உண்டு, நீதி செய்கிற தேவன் உண்டு. எல்லாவற்றையும் மாற்ற அவரால் மாத்திரம் கூடும். வாசிங்க. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே, நீதியை சரி கட்டுகிற தேவனே, பிரகாசியும். பிரகாசம் தானாவும். பிரகாசம் எப்படி இருக்கும்? பிரகாசம் எப்படி இருக்கும்? பிரைட்டா இருக்கும். பிரகாசம் என் வாழ்க்கையில வேணும். பிரகாசம் என்னோட வாழ்க்கையில் வேணும், தனிப்பட்ட வாழ்க்கையில வேணும், என் குடும்பத்துல வேணும், என் கணவருக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை. அது தவிர யாராவது கூடும், அத்தனால் மாத்திரம் தான் கூடும். ஆமென். பூமியின் நியாயாதிபதியே, பூமிக்கு யார் நியாயாதிபதி? பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரர்களுக்கு பதில் அளியும். பெருமையா பேசுறாங்களே, நம்மள மட்டமா பேசி பெருமையா பேசுறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றாரு? பதில் அளியும் சொல்றாரு. பதில் அளியும். பெருமையா பேசு இல்ல. அப்படி வாசிங்க. பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரர்களுக்கு பதில் அளியும். நம்மளால பதில் அளிக்க முடியாது. நம்ம பதில் சொன்னா சண்டை தான் வரும், போராட்டம் தான் வரும். நம்ம அவர்கிட்ட அப்படியே கடந்து, அவர்கிட்ட அப்படியே பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம அமைதியா இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க பதில் அளிங்க. பெருமை தான் இன்னைக்கு எல்லாமே. பெருமை தலை வச்சா ஆடி இருக்குது இன்னைக்கு பூமியில. தாழ்மை உள்ளவன் கிருபை பெற்றுக் கொள்வான், பெருமை உள்ளவன் எதிர்த்து நிற்கிறது. கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள். துன்மார்க்கன் எப்படி இருப்பான்? பார்க்கறவன்லாம் அற்பமா நினைப்பான். அவங்க எல்லாமே அசட்டையா சொல்லுவான். அவங்க மகிழ்ந்து இருப்பான். மற்றவங்க துன்பப்படுத்தி அவன் மகிழ்ந்து இருப்பான். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள். இது நம்ம சொல்ல கேட்கிற ஒரு விண்ணப்பமா சொல்றோம். துன்மார்க்கன் இப்படி இருக்காங்க, எதுவரைக்கும் அவன் களி கூர்ந்திருப்பான். கர்த்தாவே, நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுகிற வார்த்தை. 4ஆம் வசனம். எதுவரைக்கும் அக்கிரமக்காரன் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். அக்கிரமக்காரன் எப்படி இருப்பாங்க? கடினமா பேசுவாங்க. ஒரே வார்த்தை நம்ம மனசை உடைச்சிடுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லி நம்மள அப்படியே ஆஃப் பண்ணி வாரம் உட்கார வச்சிருவாங்க. கடினமா பேசுவாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம, யாருகிட்ட பேசுறதுன்னு தெரியாம, எதுக்காக அவங்களோட கடுமையா பேசுறதுன்னு தெரியாம, வாய் இருக்குன்னு வாய்க்கு என்ன வார்த்தை வந்து அதை அப்படி பேச முடியுதா? அதெல்லாம் கடுமையா பேசி. கர்த்தாவே, எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமா பேசி பெருமை பாராட்டுவார்கள். பேசிட்டு பெருமையா பேசிடுவாங்க. என்கிட்ட வாய் கொடுக்கவே முடியாதுன்னு, என்கிட்ட பேசவே முடியாதுன்னு. நம்மள அப்படியே நம்ம பேச முடியாது. ஆண்டவர் பிள்ளைங்க அவங்களை எதிர்த்து பேச முடியாது. அவங்க என்ன வேணா பேசுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் பேசுறாங்க. நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம கோட்பாட்டில் இருக்கிறோம். இதுதான் பேசணும், இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது என்று
ஒரு வரிமுறைக்குள்ள ஆண்டவர் நம்ம நடத்துறாரு. ஆமென். பரிசுத்துக்குள்ள நடத்துறாரு. 9வது காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கர்த்தர் பாரார். யாக்கோபின் தேவன் கவனியார். யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் பார்க்கலன்னு சொல்றாங்க. எப்படி அவன் பேசுறது போறதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல, யாரும் கேட்கலன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் பாரார். யாக்கோபின் தேவன் கவனியார் என்று கவனிக்கலையா, அவங்க பேசுறத கவனிக்கலையா, அவங்க நினைச்சுறாங்க எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவன் நம்மளுக்கு உண்டு. வாசிக்க மறுபடியும் கர்த்தர் பாரார். யாக்கோபின் தேவன் கவனியார். யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். தேவன் கடவுள் ஆண்டவர் எங்க பாக்குறாரு? ஒரே வார்த்தையில சொல்லுவோம், ஆண்டவர் எங்க பாக்குறாரு? ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே, உணர்வடையுங்கள். மூடரே. ஒரு நிமிஷம், மிருகம் எப்படி இருக்கும்? நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. நீ என்ன சொன்னாலும் அது அது கேட்காது. ஏன்னா அது மிருகம். மிருகத்துக்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? பேச முடியாது. மிருகத்துக்கு எதுவும் தெரியாது. தாய் தெரியாது, தகப்பு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அது இஷ்டம் போல அதான் மிருகம். 5 அறிவுள்ள மிருகம். 6 அறிவுள்ள மிருகம். மனுஷன் எப்படி இருக்கணும்? நாமமா இருக்கணும். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே, உணர்வடையணும். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே, உணர்வடையணும். பேசுறது கரெக்டா, செயலாம் கரெக்டா, அந்த உணர்வு இல்லைன்னா வச்சுக்க அவமானம் தான் வரும், நிந்தான் வரும், துக்கம் தான் வரும், கண்ணீர் தான் வரும். கடைசியில் எங்க போய் நிற்கும்? கண்ணீர்ல போய் நிற்கும். உணர்வடையாம ஒரு மனுஷன் இருக்கானா நம்ம எந்த பாதையில போறோம், என்ன செய்யறோம் உணர்வடையாம நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டே போறானா கண்ணீர்ல போய் முடியாது, துக்கத்துல போய் முடியும், அவமானத்துல போய் முடியும், வெளியே போக முடியாது. ஒரு மனுஷன் நம்மளுடைய விரும்பி பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட யார் பேசுவாங்க? விலகி போவாங்க. அந்த சூழ்நிலைக்கு நம்ம போகாம உணர்வடையணும். வாசிங்க அடுத்தது. மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு? மூடரே, முட்டாளே, எப்பதான் புத்திமானா மாறுவீங்க? வாசிங்க மறுபடியும். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே, மூடரே. வாசிங்க. மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். எப்போது புத்திமானா ஆவீங்கன்னா எப்போது அறிவாளியா மாறுவீங்க? எப்போது புத்தி இல்லாதையே செயல்படுவீங்களான்னு கேட்கிறாரு. அப்படி வாசிங்க. மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். எப்போது புத்திமான்கள் ஆவீர்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. ஜாதிகளை தண்டிக்கிறவர். ஒரு விஷயம், கண்ணை உண்டு காது உண்டு கேட்காத இருப்பாரா? நீங்க பண்றது பேசுறது. கண்ணை உண்டாக்க பார்க்காத இருப்பாரா? யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல, என்ன உனக்கு தரவா பேசலாம். தேவன் பக்கத்திலேயே இருக்காரு. அந்த செய்திகளை விசாரிக்கிறதுக்கு நிழலாக இருக்காரு. அந்த உணர்வோடு இருக்கணும். யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தெய்வம் அப்படி நினைச்சிடாதீங்க. அதுக்குதான் நம்ம பேசுறதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு கட்டுப்பாடு வேணும். யாருக்கிட்ட பேசினா ஒரு கட்டுப்பாடோடு பேசணும். பத்து வாசிங்க. ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ. மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாதோ. ஆண்டவர் தான் அறிவை போதிக்கிறார். இப்ப எப்படி ட்ரீட் பண்றோம்? இப்போ நாம எழுதி இருந்து பேசல, தேவன் சொல்லி எழுதப்பட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனங்கள். எனக்கு இந்த வார்த்தைலாம் எப்படி நம்மளுக்கு புரோஜனமா இருக்கு பாருங்க. வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதை நாங்கள் பிரசங்க சொல்றப்போ அது நம்மளோட இடையே பேசுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். அதான் ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்றாங்க. வார்த்தைக்கு உயிர் உண்டு. வேதத்துல வார்த்தைக்கு ஒவ்வொரு வரிக்கும் உயிர் உண்டு. அதனாலதான் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை வரும். நீங்க எந்த சூழ்நிலைக்கு யாருக்கு எனக்கு தெரியாது. இந்த வசனம் எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு தெரியாது. எனக்கு எடுக்கிறப்ப மணி 12 மணிக்கு மேலதான் இருக்கும். இந்த வசனம் எது கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு எனக்கு தெரியாது. யாருக்கும் ஒரு பேசுறது மட்டும் எனக்கு தெரியும். அது ஆண்டவர் பரிசுத்த ஆவியோட எதை இங்க பேசணும் பண்ணணும், எந்த வசனத்தை இங்க பேசணும்ட்டு அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். யார் எந்த சூழ்நிலைந்தாலும்
எல்லாவற்றையும் மாற்றி போட நமக்கு தேவன் உண்டு. ஆமென். 11ஆம் வசனம். மனுஷனுடைய யோசனைகள் 11. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் வீண். அறிந்திருக்கிறார். நம்ம யோசிக்கிறது தான் கரெக்ட், நம்ம செய்யறது தான் கரெக்ட் அப்படின்னு செயல்படுவாங்க. எல்லாம் தோல்வியில தான் முடியும். எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து எனக்கு இந்த என்ன செய்யணும் சிந்தனை வைப்பாங்க. நீங்க என்ன ஆனந்த அறிவித்தாங்க, நான் செயல்படுறேன் அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து வைங்க. ஆண்டவர் தகம் பிடித்து நடத்துவார். நீதி உள்ள தேவன் அழிவுக்கு நேராக கொண்டு போக மாட்டார். வாசிங்க. மனுஷனுடைய யோசனைகள் மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். 12. கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து என்னது? சிட்சிப்புட என்ன சொல்லுமா? சிட்சித்தன என்னது? சொல்லு, சும்மா தப்பா சொன்னாலும் பரவாயில்ல சொல்லுங்க. சிட்சித்தாரு, சோதித்தாரு, புரியுதா? நீங்க சொல்லுங்க. சிட்சித்துனா என்ன? மாடி வாசிங்க. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது நீங்க போதித்தாலும் சரி, நான் இருந்து போதித்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் நீங்க யாருக்காவது வசனத்தை எடுத்து போதிக்கிறப்போ அவர் எப்படி இருக்கான்? பாக்கியவான். பாக்கியவான் சொல்ற. நான் சொல்லல, ஆண்டவர் எழுதி வச்சிருக்கேன். வேதத்தை யாரெல்லாம் வந்து சக்தி உள்ள வார்த்தை யாரெல்லாம் நீங்க பகிர்ந்து கொள்கிறீங்களோ, தேவன் இப்படி செய்கிறார், வசனம் இப்படி சொல்றது நீங்க மற்றவங்களுக்கு தெரியாதது புறஜாதி மத்தியில் சொல்றப்போ, வேதத்துக்கு தெரியாதவங்க சொல்றப்போ நீங்க பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. 14ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் நிகழ்வென்னமா புரியுதா? வாசிப்புள்ள வாசிப்பு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். சுதந்திரம்னா என்னது? சுதந்திரம் எல்லாமே அடங்குதுக்குள்ள. ஜனங்க வந்து நம்முடைய ஜனத்தை அலைய விட மாட்டார், கலங்க விட மாட்டார், கைவிடாமல் இருப்பார். எப்படி பேசுறாரு? பிள்ளைகளுக்கு தகப்பன் பேசுறாரு போல பேசுறாரு. அதான் வந்து பைபிள்ல வந்து கதை போல வாசிக்க நல்லா உள்வாங்கி வாசிக்கிறப்போ இனிமையா இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும். ஆமென். அல்லேலூயா. அற்புதமா வாசிப்பா. நியாயம் நீதியின் இடமாக திரும்பும். அவங்க பலவீனமா இருக்காங்க, அதான் உட்காந்துட்டாங்க. நியாயம் நீதியின் இடமாக திரும்பும். நீதியின் இடமாய் திரும்பும். செம்மையான இதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். நீதியை யார் பின்பற்றுவார்? பொய்யை யார் பின்பற்றுவார்? நீதியை யார் பின்பற்றுவார்? செம்மையான இதயம் தான், உண்மை உத்தமமா இருந்தா உண்மையின் பக்கம் நிற்பாங்க, நீதியின் பக்கம் நிற்பாங்க. மாயமான இடத்துல இருப்பாங்க, நீதி விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான இது மட்டும் தான் அவங்க விரும்புவாங்க. உண்மையா இருக்கு எல்லா சூழ்நிலையும் நிற்பாங்க. யார் பக்கம் உண்மை இருக்குதோ அவங்க நிற்பாங்க. ஆமென். 16. துன்மார்க்கருக்கு விரோதமாக என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? துன்மார்க்கருக்கு யாருக்காவது சப்போர்ட் பண்ணி பேசணும்னா ஒரு பொருள் பாதி இருக்குன்னா அநேகமா புனிகரமான பாவம் செய்யறான். அவருக்காக போயிட்டு கத்தரடி ஆண்டவரே மன்னிப்பு கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு விளங்குற மாதிரி வாசிங்க. துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? எழுப்புகிறவன் யார்? கேட்கிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாக என் பட்சத்தில் நிற்பவன் யார்? என் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? 17ஆம் வசனம். ஒண்ணுமே கிடையாது, யாரும் நிற்க முடியாது. அவ்வளவுதான். அக்கிரமக்காரர் ஒரு வாய்ப்பு முன்னாடி போயிருக்காரு, மாத்திக்கோ சொல்றாரு. கேட்கவே நிலைமை இப்படிதான். 17ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் விருத்துவாசன் வாசனம். கர்த்தர்
கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் எனக்கு துணையா இல்லாவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கோம். மௌனம் என்ன சொல்லுங்க? சைலண்ட். அமைதினா எங்க அமைதி இருக்கும் சொல்லு. என் ஆத்மா எப்போ அமைதியாகும் சொல்லுங்க. எப்படிமா அம்மா சொன்னாங்க பாருங்க. வாசிங்க. கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமா மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். ஆமா, செத்து போயிடும். மௌனம்னா செத்து போனாதான் மௌனமா இருக்கும். அவர் மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. மறுத்து போன சரீரம் தான். நீ மறுத்து போன சரீரம் தான். உயிர் இருக்கும், உணர்வு இருக்காது, செய்யறது தெரியாது, நான் செய்யறதான் போயிட்டே இருக்காது. அது எப்படி இருக்கும்? மறுத்தி போன சரீரம். அது உயிர் மட்டும் தான் இருக்கும், செத்து போயிருக்கும். எல்லாமே அதுக்கு புரியாதனால, எல்லாமே தவறுగా செய்யறதுனால நிலைமை யோசிக்காதனால செத்து போயிருக்காங்க ஆத்மா. ஆமென். 18ஆம் வசனம். 20 வசனம். என் தீமையின் கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். எவர்கள்? நீதி இல்லாதவங்க தான், உண்மை இல்லாதவங்க தான், பயம் இல்லாதவங்க தான். மற்றவங்களை பத்தி புறம் பேசுவாங்க, குற்றப்படுத்தி பேசுவாங்க. இவங்க இப்படிதான் செய்வாங்க. அவளை பத்தி எதுவுமே தெரியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒரு பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்கு அவப்பேர் உண்டாக்கிடுவாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? கூட்டமா கூடுவாங்க. ஒரு 2 பேர் கூட்டினாலுமே அதை முடிஞ்சுது. கூட்டம் கூண்டா அவதான் அடக்கமே பண்றாங்க. கூட்டம் கூடி குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். 22 கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமா இருக்கிறார். என்ன வாசனமா? 23 வாசனம். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பை நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ தெளிவா அக்கிரமம் பண்ணா பண்றாரு, அவங்களுக்கே திருப்புறாரு. அமைதியா இருக்கும் கிடையாது, அமைதியா போறவங்களுக்கு கிடையாது. அக்கிரமக்காரங்க மத்தியில அவங்களுக்கு நேரா திருப்புறாரு. அப்ப திருப்பி விட்டாதான் என்ன ஆகும்? வாசிங்க 23. அவருடைய அக்கிரமத்தை அவர் மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பை நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். கொன்று போடுவார். நீங்க எல்லாம் பலத்தோட இருக்கணும் மட்டும் நினைச்சாருங்க. ஆண்டவர் பிள்ளைகள் மீது கரணிட்டு பேசி ஆண்டவர் விசுவாசத்துக்கு எதிராக எழுதுற நிலைமை இதுதான். சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார். வெளியே முடிச்சிட்டாரு. நீ சந்தேகப்படுத்துறாரு, அமைதியா நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்க, அவரே சங்கரிப்பார். சண்டை போட தேவைன்றாரு. நீ ஏன் போய் மல்லு கட்டுற? வீடு எவ்வளவு தூரம் போறோம்னு போட்டோம். ஒரு முடிவு ஆரம்பம் தான் முடிவு வரல. முடிவு இல்லாத இருக்குமா? நீங்க விட்டு கொடுத்தாதான் அவர் செயல்படுவார். நீ பேசாம தான் அவர் கையில எடுப்பாரு, பொறுப்பு எடுத்துக்குவாரு. என் மகன் பேசல, என் பிள்ளை பேசல, எனக்கு பயந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்துக்காக என்னிடத்துல முறையிட்டு நிமித்தம் இந்த காரியம் எல்லாவற்றையும் அவர் நேரா திருப்பி சங்கரிப்பார். நான் சொல்ல வேதத்துல வசனம், பைபிள்ல வசனம் நீங்க பார்த்துருக்க. நான் எழுதி எடுத்து எதுவும் பேசல. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல, எதுக்கு இப்படி பேசுறாரு தெரியல. அரவணைக்கிறாரு, சொல்லி கொடுக்கிறாரு. கேட்காதவங்க நிலைமை தான் இது. காதை பற்றி கேட்காதவங்க நிலைமை தான் சங்கரிப்பு. திரும்பி சங்கரிப்பார். எதை விதைக்கிறோமோ அதான் அறுக்க முடியாது. நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது.
ஆனால் நம்ம வாழ்க்கையில கவனமா ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம பொருளாதார உலகத்துல வாழ்றோம். எந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது, எப்படி பேசணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளை எப்படி பேசினா நம்ம சோர்ந்து போவோம், கண்களில் தண்ணீர் வைத்து வர வைக்க முடியும் அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம துன்மார்க்கனா இருக்கிறதால வாயை தொட்டு அசுத்தமா அனாவசியமா பேசிட்டு போயிடுவான். நம்மளால பேச முடியாது, பேசவும் கூடாது. பேசிட்டுனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனுடைய எந்த விஷயத்தையும் நம்மளுக்காக பார்த்து பேச மாட்டார். ஆமென். நீதிமொழி இருக்குமா 19 அதிகாரம் 1ஆம் வசனம். மாறுபாடான உதடுகள் உள்ள நீதிமொழியுமா சங்கீதம் நீதிமொழி டெஸ்ட் பண்றேன். மாறுபாடான உதடுகள் உள்ள மாறுபாடான உதடு எப்படி இருந்தா மாறி மாறி பேசணும். ஒரே நிலையான வார்த்தையா பேசாது, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும். வாசிங்க. மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிறோம். மூடனா யாரு? அறிவில்லாதவன். உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. உத்தமமா நடக்கிற தரித்திரனா கூட அவனே வாசின்றாரு. வரும் பணமே இல்லாம கூட சரி, அவனே வாசின்றாரு. பணம் மட்டும் தான் இருக்கான், தேவன் இருக்காருல்ல, அவனே வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா மனசு புத்தி அறிவில்லாத இருக்கு நல்லதில்லை. வாசிக்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை. கால் துரிதமானவன் வீட்டு கடற்கடன்னு படு போயிடுவாரு. என்ன செய்யறதுன்னா எங்க போக தெரியாது போயிடுவாங்க. கால் துரிதமானவர்கள் தான் தப்பி நடக்கிறான். அவசரமா தப்பான பாதையில போயிடுவாங்க. அதான் கால் புனிதமா தப்பி நடக்கிறான். அப்புறம் வாசிங்க. 3ஆம் வசனம். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். வழியெல்லாம் எப்படி இருக்கும்? அறிவில்லாம செய்ய எப்படி இருக்கும்? வழியெல்லாம் எப்படி இருக்கும்? தப்பாதான் இருக்கும். இருக்கும். வாசிங்க. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடையும். துர்மார்க்கன் எப்படி இருப்பான்? கர்த்தருக்கு விரோதமாக தான் செயல்படுவான். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனாலே நெகிழப்படுவான். அப்புறமா நினைக்கப்படுவான். ஏன்னா வசதி இல்ல. அப்புறமா நிகழ்வுனா அப்புறமா நினைப்பான். அவசியம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய் சொல்லக்கூடாது. செய்யாத விஷயத்தை பார்த்த மாதிரியே சொல்லு. நான் பார்த்தேன்னு சொல்லுவான். நானே அதுக்கு சாட்சி தைரியமா சொல்லுவாங்க. அவங்க நிலைமை எப்படின்னு பாருங்க. அக்கினிக்கு தப்ப மாட்டாங்க. பொய் சாட்சி சொன்னா என்ன சொல்லுவான்? அடிச்சு சொல்லுவாங்க. இல்ல நான் பார்த்தேன், இது செஞ்சாங்க, அடிச்சு சொல்லுவாங்க. அவங்க நிலைமை எப்படி? அக்கினிக்கு தப்ப முடியாது. பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பொய் பேசி தப்பிச்சுன்னு நினைக்கலாம். தப்பவே முடியாது. ஆண்டவர் பார்வைக்கு முன்னாடி நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தப்ப முடியாது. பொய் மட்டும் அது தேவனுக்கு வாசம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயவை அநேகர் வருந்தி கேட்பார்கள். கொடை கொடுக்கிறவனுக்கும் எவனும் சிநேகிதன். தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்கள். ஒண்ணுமே இல்லை, ஏழையா வாழ்க்கை துணிவுகளுக்கு விசாரிப்பாங்களா? எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. சிநேகிதர்கிட்ட போறான், நம்ம ஃப்ரெண்டு தானே தேடி போறான். அவங்க என்ன பண்றாங்க? விலகி போறாங்க. பேசுறாங்க, உதவி கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. விலகி போவான். அப்புறம்
வாசிங்க அப்புறம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் ஞானத்தை தன் பெற்றுக்கொள்கிறவன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். நம் ஆத்துமாவை நான் அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான்? நாம் ஆத்மாவை நேசிப்போம். முதல்ல நாம் ஆத்மாவை நேசிக்கணும். ஆத்மா பரிசுத்தமா வச்சுக்கணும். அந்த ஆலயத்தை சைடுல வந்து பரிசுத்தமா வச்சுக்கணும். உண்மையா இருக்கணும். பொய் மாலை இருக்கக்கூடாது. யாரும் பார்க்கலன்னு நினைக்கக்கூடாது. சரீரம் வந்து தேவன் உண்டாக்குன சரீரம், தேவன் வாசம் பண்ற சரீரம். இதயத்துல வாசம் பண்ற இதயம் ஒரு கோயிலா வச்சுக்கணும். நல்லதுதான் இருக்கணும், கெட்டது இருக்கக்கூடாது, அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் தனிப்பட்ட முறையில் மனிதன் தனிப்பட்ட முறையில் அமர்ந்து நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த குற்றம் செஞ்சுட்டேன் ஒவ்வொருவாரம் பரிசுத்த ஆவியால சுத்திகரிக்கும். ஆமென். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். புத்தியை காத்தா என்ன பண்ணுவேன்? நன்மை கிடைக்கும். இந்த அறிவிய நானுமா செயல்பட்டா நன்மை கிடைக்கும். யோசிக்காம செயல்பட்டாலும் தப்புதான், நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. புத்தியை சேமிக்கணும், நேசிக்கணும். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். ரெண்டாவது பேசிட்டாரு. ரெண்டாவது இதே வாசனம் திருப்பி ரிப்பீட்டாரு. கவனிங்க. பத்தமா மூடனுக்கு செல்வம் தகாது. மூடனுக்கு பணம் வந்து அறிவுல இருக்கிற பைத்தியமா இருக்கான். அறிவு இல்லாத அவன் பணம் வந்து கரெக்டா உபயோகப்படுத்துவானா, கரெக்டா செலவு பண்ணுவானா தெரியாது. அவனுக்கு பணம் என்னன்னு தெரியாது, பொருள் என்னன்னு தெரியாது. மாசம் மூடனுக்கு செல்வம் தகாது. மூடனுக்கு செல்வம் தகாது. பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவு தகாது. அடிமைக்கு பிரபுக்களை ஆண்டு கொள்ள முடியாது. ஒருவரும் அடிமைக்கு ஒரு பிரபுக்களை வசதி வாங்கல ஆண்டு கொள்ள முடியாது. நான் வந்து எளிமையா சொல்றேன். அட்டவாசம் 14 மனுஷனுடைய 11 மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மனுஷனுடைய யோகம் கோபத்தை அடக்கும். நம்ம யோசித்தா என்ன பண்ணலாம்? கோபத்தை அடக்கலாம். கோபத்தை அடக்கணும். கோபம் வருது வரதான் செய்யும். சூழ்நிலையை பொறுத்துதான், எதிர்த்து பேசுறதை பொறுத்துதான் நம்ம கோபம் வரதும் வராதுதான். அது என்ன பண்ணணும்? வாசிங்க. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிச்சா அவனுக்கு மகிமை. மகிமை. குற்றத்தையே சொல்லி இருக்கிறார். மன்னிச்சா அவனுக்கு மகிமை. மகிமை என்னது? அது மேன்மையான வார்த்தை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். சிங்கம் எப்படி இருக்கும்? சிங்கம் பலமா வருமா? கொடூரமா இருக்கும். பொருளுக்கு ஒரு பயங்கரமா கம்பீரமா இருக்கும். ராஜாவுடைய கோபமும் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமமா இருக்கு. அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். புல்லின் மேல் இருக்க பனி எப்படி இருக்கும்? நன்மையா இருக்கும். கையில தொட முடியாது. மூடனாகிய மகன் 13 வசனம் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். மூட அறிவில்லாத எப்படி இருக்கான்? தகப்பனுக்கு துக்கமா இருக்கலாம். அறிவுள்ள பிள்ளை பற்றி யாராவது துக்கப்படுவாங்களா? ஒரு எந்த தாயமும் இருக்கும். அறிவில்லாத பிள்ளை இருந்தாதான் தகப்பண்ணா துக்கமா இருப்போம். அதனால வந்து வாசிங்க. மூடனாகிய தகப்பன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீட்டுல சண்டை போட்டுனே இருப்பாங்க. மனைவி வீட்டுல சண்டை போடுவாங்க, பிள்ளைங்க சண்டை போடுவாங்க, முடிஞ்ச பக்கத்துக்குள்ள சண்டை போடுவாங்க. எல்லாரும் சொல்ல சிலர் இருக்காங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் சொத்தும் யாருக்கு? பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். பிதாக்களுக்கு தகுந்த வீடு, வாசல், சொத்து எல்லாம் கிடைக்கும். அது சுதந்திரத்தை நம்ம வாங்கிக்கணும்னா நம்ம பக்தியில விருத்தி அடையணும், பக்தியில வளரணும், உண்மையில வளரணும், பரிசுத்தத்துல வளரணும். இதெல்லாம் கடைபிடிக்கிறப்போ அது தானா வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அது எல்லாம் தேடி வரும். ஒரே நெல் தேவை வச்சு ஒரு நாள் ஒருவரையும் வந்தது போல வைக்கவே மாட்டாரு. ஒருத்தர் ஆலயத்துக்கு வராங்கன்னா முழு மனதோடு ஆண்டோரை ஏற்றுக்கிட்டு இந்த பக்தி வீட்டில வளர்றாங்கன்னா மாற்றங்கள் வந்துனே இருக்கும். சுத்தி தெரியும், அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும்.
வாழ்க்கையில மாற்றம் தேவன் செய்கிறார். பிள்ளை வாழ்க்கையில தேவன் செய்கிறார், கிரியை செய்கிறார். அது நல்ல விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம கரெக்டான பாதையில போடுறோம். போராட்டத்தை தான் நம்ம நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்றோம், ஏதோ குறைகள் இருக்கணும் நினைக்கணும். எல்லாமே நம்ம சமாதானமா நடக்கிறப்போ நம்ம கரெக்டான பாதையில போறோம். தேவனுக்கு பிடிக்காம நம்ம நடக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஜட்ஜ் பண்ணணும். எப்பவுமே ஒரு விஷயம், ஒரு தப்பான விஷயம் இருந்தாலும் நல்ல விஷயம் இருந்தாலும் நம்ம யோசிக்கணும். எதனால நடந்தது, எதனால நன்மை கிடைச்சது, எதனால தீமை, ரெண்டுத்தையும் யோசிக்கணும். ரெண்டுத்தையும் யோசிச்சாதான் எது தேவன் செய்தார், எது நம்மளால நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால அது நம்ம கவனமா இருக்கும். பக்தி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு பக்தியில நல்லா ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி சொல்ல வேண்டும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் கிட்ட வரணும். பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருளும் ஈவு, இரக்கம். எல்லாம் கணவன்மார்கள் நிறைய பேர் அவரே கூட்டு காலை கட்டி கூட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி வாசிங்க. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருளும் ஈவு. நீ ஆம்பளை இல்ல, ஜென்ஸ் இல்ல, சகோதரி மாட்ட இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அர்த்தம் தெரியாதுதான் உங்களுக்கு ஒரு அர்த்தமாக நினைக்கிறாங்க. கிருஷ்ணன் தான் நினைக்கிறோம். தெரிஞ்சுட்டா வச்சுங்க, அம்மா தவிர வார்த்தை வேற எதுவும் வராது. அவன் நீ யாருக்குள்ள எனக்கு குடும்பத்தோட பேச மாட்டேங்க. நான் தம்பி ஸ்ரீபந்தார் நாலு கல்யாணம் இருக்கு. அதனால ரொம்ப தெளிவாக பேச முடியல. அடுத்த வருஷம் 11 நிமிஷத்துல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்க ஏழைக்கு கொடுத்தது மட்டும் நினைச்சிடாதீங்க. கவனிங்க, ஒரு விஷயம் கவனிங்க. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்றீங்கன்னா அவன் இல்லை அவனுக்காக கொடுக்கணும் அந்த மனம் இது நினைவோடு இருக்காதீங்க. அதுக்குதான் சொல்றாங்க, ₹1 டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் கர்த்தர் கொடுக்குது. அதோட பலனை நீ அறியாம போகிறது. நீ கொடுத்தது நீங்க பூமியிலே நீங்க அதை அனுபவிப்பீங்க. நீங்க அனுபவிப்பீங்க, பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கர்த்தருக்கே கடன் கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாரு. ஆனா ஏழைக்கு கொடுத்து பழகிங்க. ஏழைதான அப்ப முதல்ல ஏழை நண்பர்கள் விலகி போறாங்க. ஆசையாவோட அவன் பேச்சு கேட்கறது முன்வரல, விலகி போறாங்க. கூட போகிற சகோதரிகளும் விலகி போறாங்க. ஏழையா இருக்காங்க, விட பணம் இருப்பான், உதவி கேட்பாங்க, விலகி போறாங்க. இப்ப நடக்குது தானே, இந்த காலகட்டத்தில் நடக்குது தானே. தீர்க்கதரிசி அது முன்னாடியே எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி இப்ப நடக்கிற விஷயம் தான் அப்பயே 2000 வருஷம் எழுதி வச்சிருக்காங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் வரணும், இதெல்லாம் நம்ம பார்ப்போம், இதெல்லாம் நம்ம கண்ணால பார்ப்போம்னு எழுதி வச்சிருக்காங்க. பசங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். கண்டிப்பா அவர் திருப்பி கொடுக்குறாரு. நீங்க அங்க கொடுத்தீங்கன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த கையில வந்துடும். அதனால வரணும் கொடுக்காதீங்க. மற்ற உதவி செய்து தேய்க்கிறார். 20 வருஷம் 20 வருஷம் உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாகுமா இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். பேசுறதெல்லாம் ஆலோசனை தான். இவ்வளவு வசனம் கேட்டதெல்லாம் ஆலோசனை தான். மறுபடியும் வாசிங்க 20 வருஷம். உன் அந்திய காலத்தில் ஞானமுள்ளவனா இருக்கும்படி நீ ஞானமுள்ளவனா இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். எப்படி முடிக்கிறார் பாருங்க. இப்ப வேதத்திலிருந்து ஒரு சபையிலிருந்து ஒரு வசனம் நம்மளை சீர்படுத்துனா அதை ஏற்றுக்கணும். இந்த வாசல தாண்டணும் விற்கக்கூடாது, நிறுத்தணும், மனசுல நிறுத்தணும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனா இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். யாருக்கு பேசுறாருன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. எனக்கு 21 வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நீ என்னதான் யோசிச்சாலும் ஒன்றும் நிக்காது. கர்த்தருடைய யோசனை எப்படி நிற்கும்? நிலை நிற்கும். நிலை நிற்கும் என்னது? நிரந்தரமா நிற்கும். நிரந்தரமா நிற்கும். கர்த்தருடைய யோசனையோ நிரந்தரமா நிற்கும்.
அப்படி வாசிங்க, கடைசி வாசிங்க. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. தயை. பொய்யானை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. பொய்யான பொய்யனை பார்க்கிலும் ஒண்ணுமே இருக்காது. ஆனா இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவாங்க. இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவாங்க. பொய்யன் தத்தனை பில்டப். தத்தனை எப்படி பேசுறாங்க பாருங்க. வாசிங்க. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. தத்தனே வாசி. அவனே வந்து பணக்காரனா. இப்ப நல்ல குடிமகன் சொல்றாரு. 23 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுவது எப்படி? உயிருக்கு ஈடானது. கர்த்தருக்கு பயப்படுவது ஜீவனுக்கு ஏதுவானது. உயிருக்கு அப்புறம் என்ன இருக்கா? இந்த பூமியில உயிருக்கு மீந்தது என்ன இருக்கா? எதுவுமே கிடையாது. உயிருக்கு அப்புறம் எதுவும் சொல்ல முடியாது. என்னதான் கோடீஸ்வரன் உயிர் தான் முதல். உயிர் தான். அதுக்கு ஈடானது வந்து கர்த்தருக்கு பயப்படுதல். நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு நீங்களே வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. உயிருக்கு சமம். வாசனை கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அடைந்தவன் தான். அது அடைஞ்சுட்டான்னு வச்சுக்க, திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நிலைத்திட்டாங்க எல்லாமே உள்ள வந்துச்சு. நம்ம அந்த ஆண்டுக்குள்ள அந்த உள்ள போயிட்டோம்னா தீமை நம்ம கிட்ட வரவே வராது. அதான் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாய் அண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். சாப்பாடு தட்டுல போட்டு கையில் எடுத்துட்டு வாய்கிட்ட எடுத்துட்டு போனா அவன் எவ்வளவு பெரிய சோம்பேறியா இருப்பான். யோசிப்பான். சோம்பேறிக்காக பேசுறது. தட்டுல சாப்பாடு எடுத்து கையில எடுத்துட்டா இது வந்து உங்களால கொடுக்க முடியாது. அதையே சாப்பிட முடியாதுன்னா படு சோம்பேறி அவன். பரிகாசக்காரனை அடி. அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். பரிகாசம் யாரு? கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. என்ன சொல்றாரு? அடின்றாரு. அப்ப பேதை என்ன யோசிப்பான்? பேதை யாரு? எதுவுமே தெரியாம முடிக்கிறாங்க. அவன் தான் பேதை போய் முடிக்காதுப்பான்னு சொல்லுவான்ல. இப்படி பேதை முடிச்சு நிற்காம அவன் வந்து யோசிப்பான். எதுக்காக அடி வாங்கினான்? அப்ப யோசிக்கிறப்போ அவன் எச்சரிக்கப்படுவான், தெளிவறிவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவன் ஆவான். புத்திமானதான் கடிந்து கொள்ள முடியும். அறிவுள்ளவன் சொன்னா கேட்பாங்களா? யாருக்கு அறிவுதோ அப்பதான் கடிந்து கொண்டா கேட்பாங்க. ஒரு கட்டுப்பாடுகள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் நினைக்கணும்னு சொல்றாங்க. இப்படி பண்ண திசை உங்களுக்கு கரெக்டா வரும்னு சொல்றாங்க. வந்து அதை கேட்டு செயல்படுற நம்மளோட பெரியவங்க, வயசுல பெரியவங்க, தாய் தாப்பனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், யாரோனா இருக்கலாம். அவங்க சொல்ற ஆலோசனை வந்து தள்ளி விட்டா எப்படி இருக்கும்? வாசிங்க. புத்திமானை கடிந்து கொள், அவன் புத்திமான் வந்து சொன்னா கேட்டு அதை போய் நடப்பான். அவன் மேலும் மேலும் அறிவு வாசிங்க. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். தாயை சொல்லி விட்டா எப்படி இருப்போம்? லட்சணா சொல்லவே முடியாது வார்த்தை. நான் சொல்லவே விரும்பல. மட்டும் உனக்கு கடைசி பேசுங்க. லட்சம் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். தாய் பெற்றோர் இந்த பிள்ளை பெற்றதுக்கு நீங்க தான் அவமானம் பண்ண சொல்லல. இந்த பிள்ளை பெற்றீங்கள எதுதான் இதை பெற்றீங்களோ அப்படின்னு பேசுறாங்கல்ல, அது அவமானமா இருக்குல்ல. வேறாவது வந்து பேசுறப்போ நீங்க பிள்ளை நீங்க உங்க மகனை வந்து நான் திட்டி இந்த பிள்ளைக்கு பெற்றிருக்கீங்க பாருங்க, நான் வந்து கேட்டா உங்களுக்கு அவமானம் தானே. இதான் சொல்றாரு. நீ சொல்றதுக்காக சொல்றேன், உங்க விலக்கி சொல்றதுக்காக இதை நான் சொல்றேன். லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குற மகன். என் மகனே அறிவு தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. அறிவு சொல்றது கேட்காம விலக சொல்றாங்கல்ல, அவங்க அப்படியா சொல்லுவாங்க, ஒரு வேலையே கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. விலக சொல்லுவாங்க, அங்க போகாத, போதகங்களை நீ கேளாதே, போதகத்தையும் கேட்காத.
பிரசங்கத்தையே கேட்காதம்மா. நம்ம சொல்றோம், நம்ம ஏதாவது தவறா பேசணுமா, இவ்வளவு நேரம் பேசணும், தவறா ஏதாவது பேசணுமா? நடைமுறை வாழ்க்கைக்கு எது தேவையோ, எந்த அறிவு ஆற்றல் தேவையோ அதை தான் தேவன் பேசுகிறார். நம்ம மற்றவங்க யாரையும் குறை சொல்லியோ பொறிச்சு மதிப்பிட்டு பேசல. வார்த்தை வந்து நம்மளை சீர்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட வார்த்தை, நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்காக எழுதப்பட்ட வார்த்தை. அப்படி வாசிக்குமா? எத்தனை வாசிக்கும்? 27. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. விலக சொல்றாங்களா? அறிவு சொல்றதுல விட்டு அவங்க போகாத. அவங்க இப்போதான் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சொல்றாங்கல்ல, அவங்க வேலையில அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான், போகாதான் சொல்றாங்க. அவங்க பேச்சை கேட்கறாங்க. அறிவு சொல்றவங்க வேலை இல்லாம சொல்லல, நீ சீர்படணும், நீ ஒழுங்கு பண்ணணும் தான் சொல்றாங்க. 28 வாசிங்க. பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான். துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். அக்கிரமம் தான் பேசும், அக்கிரமம் தான் பேசும். துன்மார்க்க வாய் எப்படி பேசும்? அக்கிரமமா பேசும். 29. பரியாசக்காரருக்கு தண்டனைகளும். பரிகாசனா யாரு? பரிகாசம் கடவுள் போட்டாங்கல்ல, எப்படி போறாங்க இவங்களுக்கு தெரியாதா, இவங்களுக்கு அதை எங்களுக்கு தெரியாத ஒரு மாதிரி பரிகாசம் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மூடருடைய முதுகுக்கு அடிகள் ஆயத்தமா இருக்கிறது. அடிகள் ரெடியா இருக்குது. உங்களுக்கு அடி கொடுக்கறதுக்கு, அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு. யாரை பத்தி புறம் பேசாம அவங்களுக்காச்சு, அவங்க குடும்பத்தாச்சு, தனிப்பட்ட வாழ்க்கையாச்சு சொல்லி கேட்கலன்னா விலகி நம்ம போயிடணும். அவங்க திருப்பி சொல்லணும்னா அவங்க அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பட்டாதான் தெரியும். பட்டு அவமானப்பட்டு கண்ணீர் விட்டு நின்னாதான் தெரியும். ஒரு வாரம் நீ சொல்ற வார்த்தை திருப்பி கேட்க கூட மாட்டாங்க. உங்க வேலையில போடுவாங்க. நாங்க சொல்றப்பெல்லாம் காதல ஏறல, பேசுறத சொல்றாங்க. நீங்க பேசணும், நாங்க சொன்னதெல்லாம் புத்தியில கேட்கல, காதல் மண்டல ஏறல. இப்போ வந்து நீங்க என்ன நம்புற? ஒண்ணும் கிடையாது. திருச்சி பார்க்க ஒரு ஆள் இருக்காரு, அன்பு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு. அனாதையா நிக்கணும். நான் சொல்ல எழுத்து அப்படின்னு கொண்டு போறேன். பெரியவர்களையும் நம்மளை சார்ந்தவர்களும் மதிக்க கற்றுக்கணும். அது கணவனா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், பிள்ளைகிட்ட கூட நம்ம நல்ல ஆலோசனை வரும். எப்போ அந்த ஆலோசனை வரும் தெரியாது. பிள்ளைங்க தானே நினைச்சிடக்கூடாது. அப்படியாம்மா, சரிம்மா, யோசனை நீ செய்யலாம்மா. அப்படியாப்பா, யோசனை நான் யோகம் அப்படிதான் கடைப்பிடிக்கணும். பையன் சொன்னாலும் யார் சொன்னாலும் அப்படியாம்மா, சரிம்மா செய்யலாம். நம்ம அவசரப்பட்டா அவங்க ஒரு பிரேக் போட்டு சொல்லுவாங்க, இல்லை ரெடி இப்படி பண்ணாங்க, சரிம்மா வெயிட் பண்ணுங்க. ஆனால் அது யோசிச்சு பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். நம்ம பக்கத்து பிள்ளைங்க தான் நம்ம அசட்டையாக பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைகள் யாருக்கு நம்ம தான் கவனம் பண்ணணும். அவங்க வார்த்தைக்கு கீழ்படுத்தி நம்ம சொல்றப்போ அப்போதான் நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்பா நம்ம சொல்றதை கேட்கிறாரு, அம்மா நம்ம சொல்றதை கேட்கிறாங்க, பிள்ளைகள் நம்ம சொல்றது கேட்கறாங்க. அந்த உறவு எப்படி மேலும் மேலும் வந்து அவங்க சொல்ற வார்த்தை மீறி அவங்க பிடிக்காத விஷயத்தை செய்ய மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. அவங்க பற்றி நம்மளுக்கு கவலையே இருக்காது. நீங்க எங்க தான் கரெக்டா இருப்பான், எங்க வேணா போட்டோம் கரெக்டா இருப்பான். நான் இருந்த வீட்டு அகதியில் கேட்பாங்க, பக்கத்து இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னு தெரியும், பையன் இருக்காங்க பார்க்கவே முடியல அப்படின்னு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டை தேடி வர மாட்டாங்க. வந்தால் சர்ச்சில் இருந்து வருவாங்க, மியூசிக் டீம் தான் வரும், கூப்பிட்டு போயிடுவாங்க. காலேஜில் இருந்தோ தனிப்பட்ட ஸ்கூல் ஃப்ரெண்டோ யாரோ ஒரே ஒரு பையன் வந்து வருவோம். அது சிறு வயதுலேருந்தே காலேஜ் வரல ஒன்றா படிச்சிருக்கோம். எல்கேஜிலேருந்து படித்தவங்க. அவன் மட்டும் வருவான், அவன் முஸ்லீம், அவன் பிரியாணி எடுத்து கொடுப்பான், இவன் கிரிக்கெட் வாங்கி. இது ஒரு அப்படிதான் ஓடுது. 2 பேரும் குழந்தைங்களை படுத்துட்டாங்க. இந்த நட்பு ஒரு ஆள் தவிர யாரும் அதான் நம்ம நம்பிக்கை. பெற்றோர்கள் மனசு எப்படி பதிக்கன்று நம்மளுக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்க வந்து தெரிஞ்சு போயிடுவாங்களே, பிடித்துருவாங்களே, கை பிடிக்க ஓடுவாங்க, தட்டி விடுவாங்க, ஊந்துருவாங்களே, ஊந்துட்டா எடுத்துக்க முடியாதே ஒரு பயத்துல போய் சேர்த்து பிடிப்பாங்க, தட்டி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. வாலிப வயசுல வந்து நான் அப்படி சொல்றது என் பிள்ளைங்களுக்கு சொல்றது தான் சொல்றது. கர்த்தரை மாத்திரம் நீ நம்பி அவங்க அவரையே நீ பிடிச்சிட்டு போனால் அதற்கு காலங்கள நேரங்களை வந்து வாழ்க்கை அப்படியே மாற்றி போடுது. இது நான் சாதாரணமா சொல்லல, நீங்க பிள்ளைகள் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு தான் நான் சொல்றேன். நீங்க நல்லா இருக்காங்க, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, கூலியில் சேர்த்துனா போறாங்க, ஆண்டவருக்குள்ள கர்த்தருடைய கிருபையில இருக்கிறாங்க. ஈஸியா தான் அவங்க வளர்க்கல, கஷ்டப்பட்டு தான் அவங்க வளர்ந்தாங்க.
ஈஸியா வந்து பிள்ளைங்களுக்கு கிடைச்சாதான் அதோட அருமை தெரியாது. ஏதாவது ஒரு பொருள் கடவுள் ஒன்றா வாங்கி தர மாட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுப்பாரு. ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு உடனே வாங்கி கொடுப்பாரு. என்னப்பா அதை வாங்கி கொடுப்பாரு. அவங்க தேவைதான், அவங்க தேவை வேஸ்ட்டாக போட்டு அவங்க தேவைக்கு இருந்தால் கேட்பாங்க. மியூசிக் தான் கேட்பாரு. அவர் ரூமே பார்த்தா ஒரு மியூசிக் தான் இருக்கும். குரூப் இருக்கும், கிட்டார் இருக்கும், வயல் இருக்கும், கீபோர்டு இருக்கும், ரெக்கார்டிங் செட் இருக்கும். அவர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு. அவர் பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டு ஆண்டவர் பாட்டு சினிமா பாட்டுக்கு வேலை. சினிமா பாட்டு வாசிக்கவே மாட்டாரு. சினிமா பாட்டு கூப்பிட்டாங்க கூட போக மாட்டாரு. யாரும் கல்யாணத்துக்கா ஃப்ரீயா வந்து வாசிப்பாரு. எஸ்தோ ரொம்ப வாசிப்பாரு. சினிமா பாட்டு வாசிக்க மாட்டார். அவர் வந்து ஒரு உறுதி பண்ணி வச்சிருக்காரு. அது புரோஜனமா இருக்கணும், மற்றவங்களுக்கு புரோஜனமா இருக்கணும். அதனால வந்து பிள்ளைகள் வாலிப வயசு போச்சுன்னா அப்புறம் திருப்பி கிடைக்காது. யாருக்கு பேசுறாரு எனக்கு தெரியல. ஏதோ யாருக்கோ ஒரு போராட்டம் பிரச்சனை பெரிய அடி விழுப்பது அது தப்பிக்கிறதுக்காக பேசுறாரு. பெரிய அடி கொடுத்தா அழிவு கொடுத்துதான். அது யாரா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி தெரியுங்களா, பெரிய அழிவு இருந்து தப்பிக்கிறதுனா இந்த வசனம் நீங்க திருப்பி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஆண்டவர் வந்து யாரோ வந்து உங்க குடும்பத்துல பக்தி இருக்கிறதுனால வந்து திட்டம் தெளிவுமா பேசுறாரு ஆண்டவர். புரியுங்களா? யாருன்னு எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு தேவனுக்கு மட்டும்தான் அறியும். இந்த மெசேஜ் எடுக்கிறப்போ நைட்டு முடிக்கிறப்போ மணி 12 மணிக்கு முடிச்சாரு. அவன் ரொம்ப சோர்வாக தான் இருந்தால் உடம்பு முடியல. இருந்தாலும் காலையில் பேசணுன்றதுக்காக எடுத்தேன். நான் பேசுறதுல அவங்க எடுத்த மெசேஜ் வச்சுட்டாங்க, ஓரம் வச்சுட்டாங்க. நான் இதெல்லாம் பேச போறது அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து நீங்க வந்து இந்த வார்த்தை பேசின வார்த்தைலாம் வந்து அழிவுக்கு நேரான மாற்று வார்த்தைக்கும் பேசிட்டாரு, அழிவுக்கு நேரான வார்த்தையும் பேசிட்டாரு. கவனமா நீங்க செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீத புத்தகத்துக்கு எல்லாரும் பிரயோஜனமா இருந்தா நீங்க சொல்றது உச்சாரம்னா இன்னும் தேடி எடுத்துதான் பேசுறேன். அப்படியே திருப்பம் எடுக்க முடியாது. தேடணும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேடணும். வார்த்தை பிரயோஜனமா சொல்லணும். நம்மளை சீர்படுத்தணும். புத்திமதி சொல்றது பெற்றோருக்கு சொல்றது இல்லை. சொல்றதுக்கே கேட்போ அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் கஷ்டப்பட விட்டுறாங்க. அதனால வந்து பக்தியில வளர்றப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சாட்சியா வாழ்றப்போ பிள்ளைங்க நம்ம கரங்களை பிடிக்கணும். நீங்க ஒரு வார்த்தை கூட பாருங்க, 5 மிருகத்தை பாருங்க, ஒரு ஆடை பாருங்க, அது தாய் போச்சுன்னா பின்னாடியே போகும். இப்ப தாய் போடுறவங்க பெற்றோருக்கு போற பாதை வந்து நல்லா நேர்த்தியா இருக்கும். பிள்ளைங்களுக்கு விரும்பத்தக்க இருக்கணும். அவங்க பார்வைக்கு நம்ம சரியா இருந்தா அவங்க சரியா இருக்குன்னா முடியாது. ஆனால் நம்மளும் நம்ம சீர்படுத்தணும், குடும்பத்தையும் சீர்படுத்தணும், கணவரையும் சீர்படுத்தணும். நீ பக்தியில வளர வந்து எல்லாமே உன் கையில ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லாம் உன் கணவர் கொடுக்குறாரு. கணவன் பிள்ளை எல்லாருமே கொடுக்குறாரு. இது வந்து நான் சும்மா வார்த்தைக்காக சொல்றேன். நான் அனுபவிச்சுட்டு உங்களை ஷேர் பண்றேன். ஏன்னா இருக்கிறது வந்து தாய்மொழி சகோதரிகளா இருக்கீங்க. அதனால வந்து அனுபவிச்சுன்னு நான் சொல்றேன். நான் எப்படி இருக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கு, என் 2 பேரும் நல்லா இருக்காங்க. பக்தியில இருக்கிற ஊழியத்தில் இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க. கர்த்தருடைய கிருபை நல்லா பூமியில் வச்சிருக்காங்க. சாட்சியில் பிள்ளைகளா இருக்காங்க. ஆமென். பிள்ளைங்களுக்கு கவனமா கையாளுங்க. ஆமென். அல்லேலூயா.